ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரமே எனக்கு மார்க்கெட் போக நடக்கலை. அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு காலையுமே நான் கிளம்பிட்டேங்க. 6 மணிக்கு கிளம்பிட்டேன். 6 மணிக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். அதனால் 6 மணிக்கே கிளம்பிட்டு 7:30 மணிக்குள்ளே வந்துட்டேன். 7:30 மணிக்குள்ளே வந்தால் தான் எனக்கு அடுத்த ஸ்டெப்பு பால் போடக்கு போகணும். அதனால் கரெக்டாக டைம் பார்த்து ஸ்பீடாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் தான், என்ன பண்ணுறது, வீட்டு பக்கத்துலலாம் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வர மீனெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 450 ரூபா சொல்லுவாங்க, 500 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் அது பெரிய மீனாக இருக்கும். இல்லை, சின்ன சின்ன மீனாக இருக்கும். சின்ன சைஸ் உள்ள மீனாக இருக்கும். அந்த மீனை பார்த்தா நமக்கு ரேட் எவ்வளோன்னு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி, மார்க்கெட் போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்று என்னென்னா, அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, அப்படியே தந்துடுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நான் வாங்கினேன் மீன் என்னெல்லாம் வாங்கினேன்னா, நவர மீன் வாங்கினேன், அயிலை வாங்கினேன், இறால் வாங்கினேன், அப்புறமா வந்து கனவை வாங்கினேன். அதில் வாங்கினையில் கனவை ஒண்டியாக தான் கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிருந்துச்சு. பாக்கி உள்ள மீனெல்லாம் பரவாயில்ல. அதில் 2 மீனை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 மீனை தான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு வேண்டி பொரிக்கிறதுக்கு வேண்டி எடுத்தேன். ஆனால் குழம்பாயிட்டு பண்ணலை. நான் பண்ணது வந்து துவரம் மாதிரி பண்ணேன், எங்கள் ஊர் ஸ்டைலில். எங்கள் ஊர்லன்னா எப்படின்னா, நாங்கள் கேரளா கன்னியாகுமரி பார்டரு. டெய்லி மீன் கிடைக்குங்க. அங்கே இவ்வளோ ரேட்டுக்கு மீன் இல்லை. 450 ரூபா 500 ரூபாக்கெல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபா 50 ரூபாக்கெல்லாம் மீன் வாங்கி நமக்கு ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம். டெய்லி இருக்கும். எங்கள் ஊர் பொறுத்தளவு டெய்லி மீன் இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன மீன் தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஊரில் நாங்கள் வளர்ந்தது. இந்த ஊரில் வந்துக்கிட்டு மீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எம்மாவது ஒரு வாட்டி தான் எனக்கு கிடைக்கும். அதுவும் நான் அதான் மார்க்கெட் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லை, இந்த ஊரில் எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய டைம் எல்லாம் எப்படி எங்கே போய் வாங்கணும் எடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கே பார்த்தாலும் ஒரே ரோடு மாதிரி இருக்கும். ஒரே சந்து ஒரே ரோடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ரூட்டும் தெரியாது. இப்படி போனால் எப்படி வரணும்னு தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். பஸ் ஏறி தூரமாக போகிறதுக்கெல்லாம் பழகிட்டேன். அதனால் நானே ஒத்தையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதை போய் வாங்கிட்டு வந்ததான். இப்போ நான் கனவேனா ஒரு பொரியல் துவரம் மாதிரி தான் பண்ணுறேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் குழம்பு மாதிரி பண்ணல, திக்காக வரட்டி போய் பண்ணுறது தான். நல்லா இருக்குங்க எங்கள் ஊர் ஸ்டைலில். தேங்காய் நாங்கள் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் தேங்காய் சேர்ப்போம் மெயினாக. அதனால தான் தேங்காய் சேர்த்து நாங்கள் பண்ணுறது. லாஸ்ட்டாக ஒரு தேங்காய் தாளிப்பும் கொடுத்து பண்ணக்கூடிய டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சமையல் வந்து கனவை அயிலை மீன் பொரிச்சது தாங்க. சேர்ந்து ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்ற சந்தோஷமே தனி சந்தோஷம். ஒரு சண்டே தான் கிடைக்கும். அன்றைக்கி தான் நாங்கள் சேர்ந்துருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அது ரொம்ப பிடிச்ச நாளும் கூட. பாருங்கள், இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடுவோம். மீனை ஃப்ரை தான் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. பண்ணதும் நல்லா இருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரசம் பண்ணியிருந்தேன் சைடில் லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு வேண்டி. ரசம், அப்புறமா பப்படம், அப்புறம் நன்னாரி சர்பத்து எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வேண்டி நன்னாரி சர்பத்து பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்.